அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளையால். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம இந்த காணொலியூடாக பார்க்க போற சாப்டர் என்னன்னு சொன்னா, எப்படி படிக்கிறது, எப்படி எஃபெக்டிவா படிக்கிறது. அநேகமான பிள்ளைகள் கேட்கிற கேள்வி என்ன, எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறது. சில பிள்ளைகளுக்கு தியரி படிப்பிக்கல தியரியே விளங்காது. சில பிள்ளைகளுக்கு தியரியை படிப்பிச்சு அந்த தியரியை விளங்க செய்கிற கேள்விகள் செய்கிற நேரம் ஸ்ட்ரகிள் ஆகும். சில பிள்ளைகளுக்கு தியரியும் விளங்கும், அதை விளங்குற கேள்வியும் விளங்கும், பாஸ் பேப்பர் அணுகளை சிக்கல் வரும். சில பிள்ளைகளுக்கு பாஸ் பேப்பர் கூட செய்வாடும், தியரி விளங்கி கிளியரா பாஸ் பேப்பர் செஞ்சு மாடல் கேள்வி செய்கிற நேரம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஆகவே இந்த ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இடத்தை ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன் அது எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது? ஏன்னு சொன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிளானிங் இல்லை, அல்லது நீங்க காமனா சில மிஸ்டேக்ஸ் விடுறீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன, பொதுவாக ஏஎல் படிக்கிற பிள்ளை, பயோமேத்ஸ் படிக்கிற பிள்ளைகள் விடுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எவ்வாறு திருத்தலாம்ங்கிற காணொலி தான் இது. ஆகவே இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி பிள்ளையால். உங்களோட ஏஎல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். ரெண்டு நேரம் பேசிக்க விரும்பல. முதலாவது கொமன்னா விடுற பிழை என்னன்னு சொன்னா, அதாவது ஏழுக்குள்ள வந்த உடனே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல விடுற போல என்னன்னு சொன்னா, ஓயல மாதிரியே ஏல படிக்க வலிக்கிறது. அநேகமான பிள்ளைகளை பாருங்க, சில பிள்ளைகள் உங்களோட பேச்சிலே இருந்து சில பிள்ளைகளை பாருங்க 9 எடுத்திருக்கும், 8 எடுத்திருக்கும், ஆனா ஏழு ரிசல்ட்ஸை கேட்டீங்கன்னு சொன்னா 3S C2S இப்படிலாம் வந்தீங்க. என்ன பிள்ளையார் நீங்க கண்ணால பண்ணிட்டு எந்த பேச்சிலே இருக்குது, நான் கண்டிக்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன் நடக்குதுன்னு சொன்னா, இவங்க விடுற மெயின் பிள்ளை என்னன்னு சொன்னா, ஓயல மாதிரியே ஏல படிக்க வலிக்கிறது. ஓயலுக்கு மேலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஓயலுக்கு மேலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஓயல்ல நீங்க படிச்ச கேள்வி அப்படியோ கேள்வி வரும். நீங்க புத்தகத்துல என்ன இருக்கோ அதே கேள்வி இதுல வரும். ஆகவே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. ஆனா ஏல அப்படி ஏல தியரியை தந்து அதுல அப்ளிகேஷனை தான் கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு பேர்னிஸ்ல எடுத்துக்கொள்ளும். பேர்னிஸ்லோ ஓயல்ல இருந்திருந்தா எப்படி இருந்தீங்க? ஓயல்ல புக்கில் பேர்னிஸ்லோ இருக்குன்னு சொன்னா ஓயல் கேள்வி எப்படி வரும்? பேர்னுவின் தத்துவத்தை தருக அல்லது பேர்னுவின் தத்துவத்தை நிறுவுக. அங்க என்ன இருக்கோ அதை பாடமாக்கிட்டு வந்தீங்க எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். ஆகவே ஓயலை பொறுத்த வரைக்கும் பாடமாக்குறதுன்னு இருந்தா அவர் ஏ அல்லது பி ஈஸியா எடுக்கலாம். ஆனா ஏல அப்படி ஏஎல் பிள்ளையால் தியரியோட அப்ளிகேஷனை தான் கேட்பான். ஏன் அப்ளிகேஷனை கேட்கணும்? இப்ப பொதுவாக நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க? ஃபியூச்சர்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆக போற பிள்ளைகளுக்கு ஐக்யூ எந்த அளவுக்கு இருக்கணும்? முதல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்ல ரோல் என்ன, சொசைட்டில ரோல் என்ன? ரோல் என்னன்னு பிள்ளையா, ஒரு ப்ராப்ளமுக்கு சால்விங், அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிக்கிறதா அவங்களோட விஷயம். அவனோட தொழிலே தான். இப்போ உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறார் யாரு? டாக்டர். ஸோ வெளியால் என்ன நடக்கக்கூடிய அநேகமான பிரச்சனைகளை சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தீர்த்துக்கூடிய ஆட்கள் யாரு? அவங்க தான் இன்ஜினியர்ஸ். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போறீங்க, போனோடனே நீங்கள் வகுத்துக்கு நோவுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4 சிம்டம்ஸ் சொல்றீங்க. அந்த சிம்டம்ஸ், அதாவது வகுறு சம்பந்தப்பட்ட 1000 வருத்தங்கள் இருக்கும், 1000 நோய்கள் இருக்கு. ஆனால் அந்த சிம்டம்ஸை வச்சு குறிப்பிட்ட எந்த வருத்தம் நான் இவருக்கு என்று சொல்லி டக்குன்னு கிளிக் ஆகி, அதாவது டக்குன்னு கிளிக் ஆகி அவருக்கு என்ன டோஸ்ல ஸ்டெப்லெட் கொடுக்கலாம், என்ன எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஃபுல் இது வித்தின் 1 மினிட்டுக்குள்ள அவருக்கு படுதோ அவர் ஐக்கியூ எந்த அளவுக்கு வேலை செய்யும். அந்த ஐக்கியூ கூடின டாப் லெவலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் நீங்க. அப்போ உங்கள்ட்ட எந்த அளவுக்கு அவன் ஐக்கியூ எதிர்பார்ப்பான் பேப்பர்ல. ஆகவே அதுதான் ஓயலுக்கு மேலுக்கு மிகிற டிஃப்ரெண்ட் பிள்ளையால். ஓயல்ல தியரி அப்படியே அப்ளை பண்ணுவீங்க, ஆனா ஏல பொறுத்த வரைக்கும் தியரியோட அப்ளிகேஷனை தான் அப்ளை பண்ணீங்க. அப்ப நீங்க இங்க என்ன செய்யணும்? நிறைய கேள்வி செய்யணும். அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கு ஐடியா வர்றதுக்கு என்ன செய்யணும் பிள்ளையால்? நிறைய கேள்வி செய்யணும். இப்ப விராட் கோலி மெச்சில் 80 பால்ல 100 ரன் அடிக்கான்னு சொன்னா அவன் அந்த 80 பால் ஃபேஸ் பண்றதுக்கு நெட்டில் 8000 பால் ஃபேஸ் பண்ணிப்பான். அதனால அவருக்கு என்ன செய்யலுது? அந்த 80 பாலையும் எக்குரேட்டா அடிக்கலுது. சரியா பிள்ளை? யாரு கூடுதலா பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு உரிய நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் சரியா வரும், அந்த ஐடியா பக்காவா வரும். இது முதலாவது பிள்ளை. சரி பிள்ளை, இப்ப 2வது விஷயத்துக்கு வரும். ஓகே ஓகே 2வது ஒரு மிக பிரதானமான பிள்ளை என்ன பிள்ளையா? நிறைய மித்ஸை நம்புறது. என்ன மித்ஸ்? இப்ப பொதுவா ஒரு மித்ஸ் ஒன்று இருக்குது. என்ன மித்? அதாவது ஒரு கட்டுக்கதை. என்ன கட்டுக்கதை? இப்ப நீங்க ஏஎல் படிச்ச ஒரு ஆள், ஒரு சராசரியான ஒரு ஆள், நல்லா படிச்ச பிள்ளை இல்லை, ஒரு சராசரி 7 அடி போட்டு நிற்கிறவர் அல்லது 7 அடி ஒரு 2 இயர்ஸ் ஆகிக்கிறவர்கிட்ட போய் காய்ச்சிங்கன்னு சொன்னா அவர் செல்லுவார், தம்பி என்ன மெத்ஸ் படிக்கீங்களா, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாயி அவர்தே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நாம.
அடுத்து இன்னொரு ஆள் தம்பி பயோ படிக்கிங்களா, அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாയിരിക്കും. இது ஆகப்பெரிய ஒரு கட்டுக்காது. ஏன் சொல்றேன்னு எங்களோட பெச்சில் ஒரு பாய் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சக்கூடிய. அவன் பயோ படிக்கிறான். பயோ படித்தவன் ஃபிசிக்ஸ் வந்து பே மாதிரி செய்வான். ஃபிசிக்ஸில் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் செய்வான். ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டே ஃபிசிக்ஸ் தான். அதே போல் மேத்ஸ் நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், நான் படிக்கிற நேரம் எனக்கு ஆக இன்ட்ரெஸ்டான பாடம் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி நான் விரும்பி செய்கிற பாடம். ஆகவே போல ஏன் விரும்பி செஞ்சோமா, நான் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கல. நான் சம்டைம் யார்கிட்ட அட்வைஸ் கேட்டு கெமிஸ்ட்ரி கஷ்டம்ன்றால் சில்லிக்கு என்ன மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கணக்கு ஒன்று செய்றீங்க. இப்போ நீங்கள் அப்படி ஒரு ஆளை சந்திச்சிட்டீங்க, நீங்கள் மேத்ஸ் படிக்கீங்க, அதில் பயோ படிக்கணும், பயோ படிக்கீங்க, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டம் ஒரு ஆள் சொல்லிட்டு நீங்கள் வீட்டை போய் ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு பார்க்கிங்க. செஞ்சு பார்க்கல உங்களுக்கு கேள்விக்கு ஐடியா வரல. ஐடியா வராட்டி நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால், ரைட் நமக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்னது தானே ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் பயோ படிக்கிற பிள்ளை, அப்போ அதனால் ஐடியா வரலையாக்கும், நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குமாக்கும் சரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட மென்டல்லி அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுதான் நிறைய பிள்ளைகளுக்கு இதை பிரச்சனை வருது. அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1, 2, 3 வந்த பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, அப்போ எது பாடம் கஷ்டப்பட்டு சொல்லி அவன் எதுவும் சொல்ல மாட்டான். 3 பாடம் ஈஸி தான். ஏன் அவன் 3 பாடத்திலையும் வந்து அவனோட டைம் அப்படியோ கொடுத்துருக்கான், மெனக்கட்டிக்கான். அதில் ஆகவே பிள்ளையால் இந்த 2வது பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் நிறைய மித்ஸை நம்புறீங்க. ஆகவே மித்ஸை நம்ப வேண்டாம். 3வது பிரச்சனை நிறைய கிளாஸஸுக்கு வந்து போகிறது. இது ஆகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஆன்லைன் சிஸ்டம் வந்தது பிறகு வந்து ஆகப்பெரும் பிரச்சனை. ஏன்னு சொன்ன பிள்ளையால், இப்போ ஒரு பாடத்துக்கு இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தால் அதுக்கு தியரிக்கு ஒரு 5 பேர் போகிறது, ஃபிசிக்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு 4 பேர், மேத்ஸ் எடுத்தால் கம்பைன் மேத்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு 3 பேர் நினைக்கிற. அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட போனால் நீங்கள் நிறைய நாலேஜ் கிடைக்கும். நிறைய பேர்கிட்ட போனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு வித்தியாசமாக சொல்லி தருவார், வேறு ஒரு வித்தியாசமாக சொல்லி தருவார். அவர் எல்லாருமே ஒன்று தான் சொல்லி தர போகிறாங்க. ஆனால் வேதம் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னா வித்தியாசம். சரி, அப்படி நீங்கள் எப்படி நினைக்கிங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. நீ இந்த கல்முனையில் இருக்கிற தேட்டரில் போனாலும் அதே படம் தான் ஓட போகுது. நீ கொழும்புல சவாய் தேட்டரில் போனால் அதே படம் தான் ஓட போகுது. ஜப்னால் ஒரு தேட்டரில் போனால் நீ அதே படம் தான் ஓட போகுது. என்ன வித்தியாசம்? கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்த வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும், அல்லது நீ இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் கதிரை வந்து கொஞ்சம் சோசாரி, அவ்வளோதான் வித்தியாசம். தவிர படம் ஒன்று தான்டா. நீ அதை விளங்குறாய் இல்லை, நீ சும்மா ஒன்று டைமை வேஸ்ட் பண்ணுறாய். ஏழை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு. செல்ஃப் ஸ்டடியில் யார் கூடுதலாக டைம் ஒதுக்குறாவோ அவன் வெற்றி பெறுவான். நீ 7 படிச்ச ஒழுங்கு, அதாவது சில புல்டா கேஸ் சொல்லி அதுகிட்ட போய் அட்வைஸ் கேட்டுற. சில புல்டா கேஸ் இந்த சைடில் என்னச்சுன்னா, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1, 2, 3, 4 வந்தீப்பானு கேட்டா நான் படிக்கவே இல்லை, நான் அது ஜஸ்ட் கடைசி அப்படி இப்படி பார்த்துட்டு போனேன்னா வெளியே நான் இந்த புல்டா விடுவான். அவன்கிட்ட போய் கேட்டுறாரு, ஜெனுவன் ஆயிப்பான சில புள்ளி. அவன்கிட்ட போய் கேட்டு அவன் செல்லுவான். பாடத்துக்கு அதுக்கான டியூஷனுக்கு போகணும்னு சொல்லலை, ஒரு ப்ராப்பராக படிப்பிக்கிற ஒரு சார்கிட்ட போ, அல்லது ஒரு சாரால் எனக்கு அந்த அந்த குறிப்பிட்ட சிலபஸை கவர் பண்ணி ஏழாம இருக்குன்னு ஒரு மினிமம் 2 பேர், தட்ஸ் இனஃப். நீ 5-6 இடத்த போறதால எதுவும் உனக்கு மாற்றம் ஏற்பட போறல, உன் செல்ஃப் ஸ்டடி டைம் வீணாகுது. அது இந்த ஆன்லைன் வந்தது போற முன்னேற என்ன செய்யறேன்னு நான் எங்க பிரிவில் அப்படிதான் 3 பாடத்துக்கு போறேன். ஒரு பாடத்துக்கு 3 இடத்த போறேன். ஆகவே 3 இடத்த போயிட்டு வந்து என்ன எங்களுக்கு பரவாயில்ல, நைட் டைம்ல கொஞ்சம் டைம் கிடைக்கும். என்ன அதுக்கு போகிற பாடம் நடத்த மாட்டாங்க நைட் 7க்கு போகிறோம். இப்போ அதுவும் இல்லை, ஆன்லைன் வந்து போகிறோம் நைட் கிளாஸஸ் போட்டு அதுக்கு போகிற வைக்கிற டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் நைட் கிளாஸ் போகணும்னு சொல்லல பிள்ளையால், உங்களுக்கு ஒரு இடத்த அல்லது 2 இடத்த உங்களுக்கு கிளியராக வழங்குதா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு மிச்ச டைம் செல்ஃப் ஸ்டடிக்கு ஒதுக்குங்க. அதைத்தான் சொல்கிறேன். ஓகே, 3வது முடிச்சு. 4வது பிரச்சனை என்ன? ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ரிசோர்ஸை நிறைய பேர் பயன்படுத்துறல, ஸ்கூல் டீச்சர்ஸை பயன்படுத்துறல. கேட்ட என்ன சொல்கிறேன், ஸ்கூலுக்கு எங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறல்ல, ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு கிளாஸ் ஒழுங்காக நடக்கிறல்ல. சில இடங்கள் அப்படி இருக்குது, உண்மைக்கும் இருக்குது, கிளாஸஸ் ஒழுங்காக நடக்கிறல்ல அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தா பின்னுக்கு அதுக்கு பிள்ளைகளும் காரணமாகி டியூஷனில் படிச்சுக்க வந்து சார் மாட்டு மாஸ்க் காட்டுறாங்க போய் அப்படின்னு சில ரீசன், சில சார் மாதிரி அப்படி நிறைய ரீசனுக்கு அதை நம்ம இடத்த பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கூல் சார் மாதிரியும் ஸ்கூல் ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இடத்த படிச்சுக்கிறீங்க, ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி ஒன்று செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு அதில் ஆன்சர் வரல, அதாவது உங்களுக்கு ஐடியா வரல. ஐடியா வராட்டி என்ன செய்யணும் பிள்ளையால், நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கணும். உடனே கேட்குறல, நீ ட்ரை பண்ணி பார்க்க உனக்கு அம்புடு இல்லை. ஆகவே நீ என்ன செய்யணும், இன்னொரு ஆள்கிட்ட கேட்கணும். அப்போ கேட்குற யார்கிட்ட நீ ஒரு மென்டரை வச்சுக்கணும். இப்போ நீ ஒரு சீனியர் நான் இருக்கார், அவர் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல யார்கிட்ட கேட்ட, யூனிவர்சிட்டி போனதுக்கு பிறகு அவர் பிஸி ஆயிடுவார். ஆகவே உனக்கு அவைலபிள் ஆகிற ஃப்ரீ சோர்ஸ் யார்? நீ இப்போ டியூஷன் சென்டர் கேட்க போனா அந்த 300-400 நீ எங்கே போய் கேட்க போகிறாய்? அது பாசிபிள் இல்லை. என்ன அலமாரோட டச் வைக்கிறேன். ஆனால் ஸ்கூலுக்கு இருக்கிற சாரோட நீ கேட்கலாமா இல்லையா? ஸ்கூலில் இருக்கிற சார் நீ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். உண்மைக்கும் ஸ்கூல் டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையால் ஸ்கூல் டைம் டேபிள் ஸ்கூல்ஸில் லீவு கூட, ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் லீவு கூட தானே. அதனால அவங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக முடிக்கிறங்கிறது பாசிபிள் இல்லை உண்மைக்கும். ஆனால் சில இடத்த மெனக்கட்ட முடிக்கிற இடங்கள் அவங்களோட உண்மைக்கும் பாராட்டுறோம்.
எக்ஸ்ட்ராவா டைம் எல்லாம் போட்டு முடிப்பாங்க. அவங்கள உண்மைக்கும் பாராட்டணும். அநேகமான இடங்கள் உண்மைக்கும் பிள்ளைகள் ஸ்ரீலங்கன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லீவ் கொடுங்கிறதால அதை முடிச்சிக்கலாமே இருக்குது. ஆகவே அதனால நீங்க ஸ்கூலை ஃபுல்லா வறுக்காம ஸ்கூல் ரிசோர்ஸஸ் பயன்படுத்துங்க. அஞ்சாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்கூல்ல ப்ராக்டிகல்ஸ் எந்தெந்த ஸ்கூல்ல ரிசோர்ஸ் இருக்கோ ப்ராக்டிகல்ஸை செஞ்சு பாருங்க. ஏன் சொல்றேன், இப்போ நான் பிசிக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா பிசிக்ஸ்ல ப்ராக்டிகல் ஏன் செய்யுது? மெயினாக எந்த பாட்டை கவர் பண்ணதுக்கு ஸ்ட்ரக்சர். ஏன் ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் ஏன் ஸ்ட்ரக்சர்ல ப்ராக்டிகல் தான் வரப்போகுது நமக்கு தெரியும். ஆகவே ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். சொலிட் பண்ணி ஆன்சர் அடிக்கிற டைம், சொலிட் பண்ணி ஆன்சர் எடுக்கிற இடம், மார்க்ஸ் எடுக்கிற இடம். இப்போ 10க்கு 8 மார்க்ஸ் ஒரு கேள்விக்கு வந்து 4 கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி 10 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா 8 மார்க்ஸ் உரிய கேள்வி ஏற்கனவே வந்தது திரும்ப வரப்போகுது. ஆகவே உங்களுக்கு ப்ராப்பரா அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் ஆன்சரை கொடுக்க இயலும் சின்ன பிள்ளையால் உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். நம்ம ஏன் அந்த மிச்சம் 2 மார்க்ஸ் எவ்வளோ போகிறோம்? ஏல பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் இல்லை, 0.5 மார்க்ஸ் கூட மிக முக்கியம். 1 மார்க்ஸால 30-40 ரேங்குகளுக்கு போகலாம் ஐலண்ட் வைல. ஆகவே அந்த 2 மார்க்ஸ் என்ன விடணும்? அதில் அனைமான புள்ளி அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா கீழுகிற பாட்டில் பல விடுறது. ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் டஃப் இல்லை. அது நீங்க ப்ராக்டிக்கலா செய்யற நேரம் பார உங்களுக்கு டிஃபிகல்டிஸை வச்சுதான் அந்த கேள்வி வரும். நல்லா பாருங்க, நீங்க ப்ராக்டிக்கல் செஞ்சு போகல. இப்போ யூனிவர்சிட்டிலையும் தான் லெப் ப்ராக்டிக்கல் செய்யல, டிஸ்கஷன் ஒரு பார்ட் வேறு எழுதுவோம். அந்த பாட்டில் என்ன எழுதுறேன்னு என்னென்ன ப்ராக்டிக்கல் அங்கே செய்யல வந்து எங்களுக்கு வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸ், அதாவது தடைகள், அதை பற்றி எழுதும். அதை வச்சு தான் அந்த கேள்வி வரும். ஆகவே ஸ்கூலில் இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்துங்க. அதே நேரம் ப்ராக்டிக்கல்ஸ் ஏழுமான வர செய்யுங்க. இருக்கிற பிள்ளைகள், அதாவது சில ஸ்கூலில் உண்மைக்கும் இல்லை, அப்படி இல்லாத பிள்ளைகள் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அடிங்க, நிறைய சேனல்ஸில் செஞ்சு காட்டுறாங்க. ஃபிசிக்ஸ் வித் சக்தின்னு சொல்லி சக்தி சார் வந்து செஞ்சு காட்டினார் தமிழ் மீடியம். சிங்கள மீடியம் சேர்ந்து அவங்களுக்கு பிள்ளைகள் சிங்கள மீடியத்துக்கு தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. யூடியூப்ல அடிச்சு அதை கண்ணால் பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். சரியா? ஓகே, நான் கூட நேரம் பேச விரும்பல. இன்னும் நிறைய மிக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே அவற்றை பற்றி நான் பார்ட் 2ங்கிற ஒரு காணொலியில் வெளியிடுறேன். ஏன்னு நான் மொத்தமாக போட்டேன், நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவங்களுக்கும் போறீங்க, அறிவு எனக்கும் போறீங்க. சரியா பிள்ளையா? ஓகே பிள்ளை, இந்த காணொலியில் நம்ம என்ன செஞ்சோம்? 5 விதமான பிரச்சனைகளை பற்றி அணுகினோம். என்ன பிள்ளையா? முதலாவது என்ன, நீங்க ஓஎல் படிச்ச மாதிரியே ஏல படிக்க வலிக்கிறது. 2வது விஷயம் என்ன, மிக்ஸை நம்புறது. 3வது விஷயம் என்ன பிள்ளையா, டூ many கிளாஸஸ் வந்து அட்டன் பண்றது, நிறைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்றது. 4வது என்ன, ஸ்கூல்ஸ் பயன்படுத்துகிற வீதம் குறைவு. 5வது ஸ்கூல்ல ப்ராக்டிக்கல் செய்யல. ஆகவே இந்த பிள்ளைகளை நீங்க விட்டுற வேணாம். இவற்றை தவிர்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட எஃபோர்ட் வந்து அவங்களோட படிக்கிற எஃபெக்டிவ் வந்து நிச்சயமாக கூடும். ஆகவே இந்த பார்ட் 1ங்கிற வீடியோவோட நான் முடிச்சு கொள்றேன். இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்ட் 2ங்கிற வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.